இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயோ, இப்ப என்ன பண்ணி அந்த கும்பாபிஷேகத்தை நிறுத்தணும்னு எனக்கு புரியல. சந்திரா, போன தடவையே கும்பாபிஷேகம் நடக்காம போயிடுச்சு. ஆனா இந்த தடவை எப்படியாவது நடத்திடணும்னு உறுதியா இருக்கான். அதை எப்படி தடுக்கிறதுன்னு தான் எனக்கு புரியல. இனிமே ஆளை தூக்கியோ அபசகுனமா ஏதாவது செஞ்சோம் கும்பாபிஷேகத்தை நிறுத்தலாங்கிற எண்ணத்தை விடுங்க. அதெல்லாம் அவன்கிட்ட ஒர்க் அவுட் ஆகாது. பின்ன என்ன பண்றது சித்தி? அந்த சாமியையே தூக்கிட்டா எந்த சாமிக்கு கும்பாபிஷேகம் நடக்க போகுதோ அந்த சாமிய. என்ன சித்தி சொல்றீங்க? சாமியை தூக்குறதா? ஆமா, சாமிய தூக்கிதான் அவங்களுக்கு தண்ணி காட்டணும். அப்பதான் அந்த கும்பாபிஷேகத்தை நிறுத்த முடியும். காளியம்மா, நீ சொல்ற யோசனை நல்லாதான் இருக்கு. ஆனா இதுல ரிஸ்க் ரொம்ப அதிகமா இருக்கே. ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும், வேற வழி இல்லையே. இத மட்டும் நாம கரெக்டா செஞ்சா ஒரே கல்லுல ரெண்டு மாங்காய்.